அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ELECTORAL அப்படி டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு சர்ச் SEARCH அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். மேலே கரெக்டாக நான் ஷோ பண்ணிடுறேன் பாருங்க, எலக்ட்ரோல் சர்ச்னு சொல்லிட்டு இதே போல கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சர்ச் இன் எலக்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய வாட்டர் ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்கிற வாட்டர் ஐடி கார்டு நம்பரை வச்சு நீங்கள் இந்த வாட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீடைல்ஸ், உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த டீடைல்ஸ் கொடுத்தா உங்களுடைய வாட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல், உங்களோட வாட்டர் ஐடி கார்டோட உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்காக இருந்தால் ஈஸியாகவே உங்களுடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் அந்த வாட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சர்ச் பை எபிக் வாட்டர் ஐடி கார்டு நம்பரை வச்சு எப்படி வாட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்ச் பை எபிக் அதை செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ், நீங்கள் தமிழ்லேயே செலக்ட் பண்ணிருங்க. நான் தமிழ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்டர் ஐடி கார்டுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும், வாட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும், அதை இதில் டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இதில் செலக்ட் யுவர் ஸ்டேட், மோஸ்ட்லி எல்லாரும் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சா இதில் கரெக்டாக டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட எபிக் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா AEK அப்படி இங்கிலீஷ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு கேப்சா டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸ்க்ரோல் ஆன பிறகு இங்கே லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அதனுடைய பேஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்லிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். உங்களுடைய வயசு, ஆனா பொண்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்க, உங்களுடைய பகுதி எண், அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பரு, போலிங் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் பார்ட் சீரியல் நம்பரு, தேர்தல் டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் தகவல் அட்டை அச்சிடவுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் மேலே டவுன்லோடுன்னு கேட்கும், அதை நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் கொடுத்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்லிப்பு. இந்த வாட்டர் ஸ்லிப்பை நீங்கள் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி வச்சு உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இது செகண்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.